அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் விளாக் தான். இது பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலா இந்தியன் ஷாப்பிங் மார்க்கெட் தான் நாங்க போப்போறோம். நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கேல்கரியில டவுன் டவுன்ல இருக்கேன். ஸோ இங்கேருந்து நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிற பிளேஸ் தான் போப்போறோம். நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே நார்த் ஈஸ்ட்ல தான் இருக்கோம். ஸோ அங்க தான் இப்போ போயிட்டுருக்கோம். ரோட்ல 2 பக்கம் பார்த்தீங்கனாலும் தெரியும். ஃபுல்லா ஸ்னோவா இருக்கும். ஆக்சுவலா 2 டேஸ் முன்னாடி தான் ஸ்னோஃபால் இருந்துச்சு. அதனால உங்களுக்கு 2 பக்கம் ஃபுல்லா ஸ்னோவா இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, நாங்க இருக்கிற டவுன் டவுன்லேருந்து கரெக்ட்டா ஒரு 13 கிலோமீட்டர் ஃபார்ல இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நாம வந்த ஷாப் தான் ஃப்ரீ ஸ்டோன். ஃப்ரீ ஸ்டோன்னா ஃப்ரீயாலாம் எதுவுமே இருக்காது. உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஷாப்பை பொறுத்தவரைக்கும் மெயின்லி ஃபார் வெஜ்ஜீஸ் தான். ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்க கிடைக்கும். பண்டில் பண்டிலா வச்சிருப்பாங்க. தனித்தனியாவும் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க பார்த்தும் எடுத்துக்கலாம். இல்ல நாங்க ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அது கூட உங்களுக்கு வேணா பார்த்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கேயே நம்ம மில்க் வாங்குனா கூட வாங்கிக்கலாம். ஆக்சுவலா இங்க மில்க் பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் $6.99 போட்டிருக்காங்க. மத்த ஷாப்ல 7.24 அந்த மாரி வரும். இங்க 6.99 ஓகே பிரைஸ் தான். உள்ளே ஆப்பிள் எல்லாமே வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த ரூமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா கூலா இருக்கும். வெளிய வந்தீங்கன்னா, உங்களுக்கு மத்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதையுமே நீங்க வாங்கிக்கலாம். இது நம்ம வந்த செகண்ட் ஷாப்பு. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஃபர்ஸ்ட்டு போன ஷாப்லேருந்து ஒரு 20 மினிட் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இது ஷாப்புன்னு சொல்ல உள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு பார்க்கறதுக்கு குடோன் மாரி தான் இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பருப்பு, அப்புறம் இப்பீஸ், ஸோ இந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். இது போக உங்களுக்கு அந்த பீனட் பர்ஃபி எல்லாமே உள்ள வச்சிருப்பாங்க. அதையுமே நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். மெயினா இந்தியன் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்க உங்களுக்கு புடிச்ச ஸ்நாக்ஸ் பார்த்து எடுத்துக்கலாம். அதுபோக உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் அதுவுமே வச்சிருப்பாங்க. அதையுமே நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இட்லி வச்சிருக்காங்க. ஃப்ரோசன் இட்லி. இட்லி ஆல்ரெடி செஞ்சே வச்சிருக்காங்க உள்ள. ஸோ நாங்க முடிச்சுட்டு அடுத்த ஷாப் போலான்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நாங்க வந்த 3 ஷாப்பு. இது ரண்டல் ஸ்டேஷன் பக்கத்தில இருக்கு. இதோட பேர் வந்து சஞ்சா பஞ்சாப். இங்க பாருங்க ஒரு கொத்து கருவேப்பில $1.49 இந்தியன் ரூபீஸ் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ₹100 வரும் ஒரு கொத்து கருவேப்பிலைக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆனியனு, பொட்டேட்டோ எல்லாமே வச்சிருப்பாங்க. அதுவும் நீங்க பண்டல் பண்டலா வாங்கிக்கலாம். அது போக உங்களுக்கு மசாலா எல்லாமே உள்ள இருக்கும். நம்ம இந்தியால யூஸ் பண்ற மசாலாஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனா பிராண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் இந்தியன் பிராண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி நார்த் இந்தியன் பிராண்ட்ஸ் தான் இருக்கும். இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். எதுவுமே நீங்க சவுத்ல பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாரி பிராண்ட்ஸ் தான் இருக்கும். ஆனா எல்லா விதமான மசாலாவும் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாம்பே ஸ்பைஸ்ன்னு தான் ஒரு ஷாப் வந்தோம். உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். எடுத்ததுமே இந்தியன் ஃபிளாக் தான் வச்சிருந்தாங்க. ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டீ பவுடர் எல்லாமே இருக்குது. இங்க மெயினா பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் இருக்குது. நீங்க டவுன் டவுன்ல எங்க தேடுனாலும் சின்ன வெங்காயமே கிடைக்காது. ஃபுல்லா பெரிய வெங்காயம் தான் இருக்கும். இங்க ரைஸ் செக்ஷன் இருக்குது. உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கோகுல்னு ஒரு பிராண்ட்ல இருந்து ரைஸ்லாம் வச்சிருக்காங்க. இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு விக்ரவாண்டியிலேருந்து வருது ஆக்சுவலா. விக்ரவாண்டியிலேருந்து நம்ம கனடால இருக்க கேல்கரி வரைக்கும் அரிசி வருது. ஸோ இது வந்து இட்லி அரிசி. இங்க இட்லி அரிசி, பொன்னி அரிசி எல்லாமே வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல கிடைக்கிற மாரி ஐஆர்8, ஐஆர்60 சம்பா அரிசி அந்த மாரி வெரைட்டிலாம் கிடைக்காது. பொன்னி ரைஸ் கிடைக்கிறதே இங்க பெரிய விஷயம். இங்க பார்த்தீங்கன்னா, கேரளா ரைஸுமே இருக்கு. தமிழ்நாடு ரைஸ் மட்டும் இல்ல. கேரளா ரைஸு, அப்புறம் தெலுங்கு, ஆந்திராலேருந்து வர ரைஸ் எல்லாமே இருக்கும். இது நம்ம கோகுலூர் பிராண்ட்ல இட்லி அரிசி பார்த்தோம். இது வந்து இன்னொரு பிராண்ட் இட்லி அரிசி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ரைஸ் பிரைஸ்லாம் பார்க்கலாம். பொன்னி அரிசி பார்த்தீங்கன்னா, 10 கேஜிக்கு $30 போட்டிருக்காங்க. ஸோ 1 கேஜி உங்களுக்கு $3 வருது. இந்தியன் ரூபீஸ்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, 1 கேஜி அரிசி வந்து உங்களுக்கு ₹201 வருது. இட்லி அரிசி உங்களுக்கு அதே பிரைஸ் தான் வருது. இது போக நீங்க பார்த்தீங்கன்னா, சோனா மசூரின்னு ஒரு ரைஸ் இருக்கு. அப்புறம் தெலுங்கு சீரக சம்பான்னு ஒரு ரைஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம வாங்குறதில்ல. ஸோ நான் வந்து கோகுல்ல பொன்னி அரிசி தான் வாங்குறது. இது பார்த்தீங்கன்னா, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ராஜபோகம் அப்படின்னு சொல்லிட்டு. அரிசி செக்ஷன் தாண்டி வந்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு இட்லி மாவு, தோசை மாவு எல்லாமே இருக்கும். நீங்க அது கூட வேணா பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ ரெடிமேடா இட்லி மாவுலாம் வச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். நாங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கரெக்ட்டா நாம இப்போ நார்த் ஈஸ்ட்லேருந்து டவுன் டவுன் போயிட்டுருக்கோம். நார்த் ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்தியன் கிராசரி ஷாப்ஸ் எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து டவுன் டவுன் பார்த்தீங்கன்னா, 14 கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்குது. நாங்க இன்னைக்கு கார்ல போயிட்டுருக்கோம். நீங்க பஸ்ல இல்ல ட்ரெயின்லலாம் போனீங்கன்னா 1 ஹவர் ஆகும். ஸோ நாங்க கார்ல போறதுனால நமக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். உங்களுக்கு அந்த ப்ளூ கலர்ல தெரியல. அதான் நம்ம கேல்கரி டவர். இது சிட்டியோட கரெக்ட்டா சென்டர் பாயிண்ட்ல இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்ஸ் நம்ம அந்த கேல்கரி டவரும் போயிட்டு வீடியோ பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.